சென்னையின் அனைத்து மண்டலங்களிலும் மாநகராட்சி பள்ளிக்கூடங்கள் அருகே உள்ள கடைகளில் போதைப் பொருள் கலந்த சாக்லேட்டுகள் மற்றும் புகையிலை பொருட்கள் விற்கப்படுகிறதா என்று சுகாதார ஆய்வாளர்கள் அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர். இதுகுறித்த நேரடி தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நாகராஜ். தண்டார்பேட்டையில் மாநகராட்சி பள்ளி அருகே உள்ள கடையில் விற்கப்பட்ட போதைப் பொருள் கலந்த சாக்லேட்டை சாப்பிட்டதால் ஒரு மாணவன் சுயநிலைமை இணைந்து எழும்பூரில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து சென்னையில் உள்ள அனைத்து மண்டலங்களிலும் பள்ளிகளின் அருகே உள்ள கடைகளை ஆய்வு செய்ய சென்னை மாநகராட்சியின் சுகாதாரத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இன்று தேனாம்பேட்டை மண்டலத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளின் அருகே உள்ள கடைகளிலும் சுகாதாரத்துறை ஆய்வாளர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று தண்டையார்பேட்டை, வண்ணாரப்பேட்டை போன்ற பகுதிகளில் மேற்கொண்ட ஆய்வில் 15 கிலோவுக்கும் மேற்பட்ட பான் மசாலா, குட்கா போன்ற பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இன்றும் தேனாம்பேட்டை மண்டலம் அருகே உள்ள பள்ளிகளில் அருகே உள்ள கடைகளை ஆய்வு செய்ததில் பான் மசாலா, குட்கா போன்ற பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இதுபோன்று அனைத்து மண்டலங்களிலும் உள்ள மாநகராட்சி பள்ளி அருகே இதுபோன்ற ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தேவராஜுடன் நாகராஜன்.